ஹாய் மக்களே, நாங்கள் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பாச்சு. இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து தான் பஸ் ஏறி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். இப்போ நம்ம இங்கேருந்து பள்ளிப்பட்டுக்கு போய் ஆகணும். ஒரு வழியாக பஸ் ஏறி பஸ்ஸில் ஜன்னல் சீட்டு பக்கமாக உட்காந்தாச்சு. நம்ம போகக்கூடிய ஒரு இடத்தில் திருப்பதி டிடிடி தேவஸ்தானத்தை சேர்ந்த ஒரு கோயில் வரும். அதை நான் உங்களுக்கு அங்கே வரும்போது சொல்கிறேன். இந்த பஸ்ஸில் போகும்போது எங்கே பார்த்தாலும் மலை, இயற்கையான பசுமையான வில்லேஜு, அதாவது கிராமங்கள் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் அந்த கோயில், ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில். இது டிடிடி தேவஸ்தானத்தில் சேர்ந்தது. இது என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. ஸோ இந்த கோயிலை பற்றி நம்ம ஒரு முழு வீடியோ எடுத்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு டேமோடைய ஆர்ச்சு இதே போல், அதாவது அம்மப்பள்ளி டேம். இது மெயின் ரோட்டில் ஆர்ச் வரும். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஊர் உள்ளே போனோம். ஸோ இப்போ அதையும் உங்களுக்கு ஆர்ச் மட்டும் காட்டுறேன். அதையும் நம்ம இன்னொரு நாளைக்கு ஒரு முழு வீடியோ எடுத்து இதே சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம். போகக்கூடிய வயலெல்லாம் கரும்பு தோட்டம், பயிர், எல்லா விவசாயம் பச்சை பச்சைன்னு இருக்குது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் அந்த ஆர்ச்சு, அம்மப்பள்ளி டேமு. ஸோ இதோடைய வீடியோ கூட இன்னொரு நாளைக்கு நம்ம முழு வீடியோ எடுத்து போடுவோம். இப்போ அடுத்து பஸ் ஸ்டாண்டு, பள்ளிப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நம்ம அது ஒன்றும் போகணும். இது ஆர்ச்சு, இது உள்ளே போகணும். கிட்டத்தட்ட ஒரு நகிரி அப்போ தூரமே போகணும். இந்த வீடியோ இதுதான் அந்த பள்ளிப்பட்டு. இப்போ இங்கேருந்து நான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஆட்டோவில் போகலாம். ஸோ அங்கேயும் மெயின் ரோட்லேயே இறக்கிடுவாங்க, இல்லை ஊர் உள்ள வரையும் கூட சில ஆட்டோக்கள் போகும்.
ஒரு வழியாக ஆட்டோ பிடிச்சி எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. எங்கள் குலதெய்வம் கோயில் என்னடா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எங்கே சுற்றியும் பச்சை பசேன்னு பயிர். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்கும். ஒரு வழியாக எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அந்த நேரம் அப்போ தான் கூழ் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்படியே உள்ளே போயிட்டு பேகு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு உள்ளே ஃபஸ்ட் நாகம்மாவை தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து கிளாஸு கூழ் வாங்கி குடித்தாச்சு. ஆடி மாதம் கூழ் கோடி குத்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூழ்னால் ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு வந்தப்போ எனக்கு இதுதான் எங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸு முன்பகுதி. இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தான் ஜனம் வந்திருக்காங்க. மாமூலாக நாங்கள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமான ஒரு நாள். அந்த டைம் வந்தோன்னா எல்லோரும் சொந்தக்காரங்க பங்காளிங்க எல்லோரும் அப்போ ஜனம் கூட்டமும் அதிகமாக இருக்கும். பட் இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இன்னொரு கிளாஸ் கூழும் வாங்கி குடித்தாச்சு. அமிர்தத்தை விட நல்லா இருந்தது இந்த கோயிலில் ஊற்றுற கூழ். அந்த அளவுக்கு நான் ஐஸ் வாங்கி கொடுக்க வேணாம்னு சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு. ஆனாலும் எங்கள் பையனை கூப்பிட்டு போய் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போகிறாரு. வாங்க நம்ம போய் தடுப்போம். எனக்கு கூட ஒன்று நான் தாத்தா பக்கத்துலேயே இருக்கிறேன். வானா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காதன்னு நான் சொல்கிறேன். ஜுரம் வரும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி பாப்பாவுக்கும் ஜுரம் வந்துருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ போய் தாத்தா கிட்ட ஐஸ்கிரீம் கேட்குற. மறுபடியும் சொல்ல. ஃபஸ்ட்டு நீ வாங்கினேன், அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். அவள்தான் இங்கே பாரு, இன்னைக்கு உனக்கு கொண்டாட்டம். தாத்தா என்ன கேட்டாலும் இங்கே அங்கேயே ஊரில் ஒன்று பிடிக்க முடியாது கையில். தாத்தா இருந்தா இப்போ இங்கே மறுபடியும் சொல்ல. இப்போ ஒன்றா கையிலேயே பிடிக்க முடியாது இல்லை? சரி, வீட்டுக்கு போன மாட்டோம். ஒரு வேளை ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படி எதுனா சொன்னா புரியல. 50 days எப்போ? ஆமாவா? ஃபோன் பண்ணட்டுமா உங்கள் மிஸ்ஸுக்கா? கேட்கட்டுமா? கண்டிப்பா. தங்கச்சி பாப்பாக்கு அங்கே ஜுரம்,
ஆனால் நீ ஐஸ்கிரீம் தூண்டுற. ஆ ஊட்டம்மா கோயில் மட்டும் நிறைய ஐஸ்கிரீம் இருக்குது. ஊட்டம்மா கோயிலில் மட்டும் இல்லை, ஐஸ்கிரீம் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் நம்மளுக்கு எப்போ உடம்பு நல்லா ஆகுதோ அப்போ தான் சாப்பிட்ணும். நீ ஜுரம் வரப்போவே சாப்பிடுவேன். ஆஹா, ஓகேப்பா, ஓகே. ஐஸ்கிரீம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு என்னதுப்பா? பிஸ்கெட்டா? அப்போ மொத்தத்தில் ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அதுதானே? மைண்டில் முடிவு பண்ணிட்டேன். ஆ, அதுதானா? ஆ, சரி. இப்போ நான் போய் பாப்பா சொல்லிட்டாக்கா, தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க உன் தங்கச்சிக்கிட்ட. ஆ, சொல்லட்டுமா வேணாவா? ஆ, அப்போ சொல்லக்கூடாதுன்னா நீ சாப்பிட்றதுல எனக்கும் எதனா வாங்கி கொடுக்கணும். ஆ, டீல்? பூஜை பண்ணி சுண்டல் எடுத்து வந்து கொடுத்தாங்க. சுண்டலும் சாப்பிட்டாச்சு. கேசரி கொடுத்தாங்க. கேசரி சாப்பிட்டேன். ஒரு வழியாக அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டு உள்கோயில் சுத்தத்துக்கு வந்துட்டோம். ஆனால் மூலஸ்தானத்தை என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல, எடுக்கவும் கூடாதுன்னு விதிமுறைகள் இருக்குது கோயிலில். அது சயின்ஸோ சாமியோ, எனக்கு சாமி நம்பிக்கை அதிகம். ஸோ அதனால் நான் மூலஸ்தானத்தை எடுக்கலை, மன்னிச்சிடுங்க. ஸோ உங்கள் குலதெய்வம் எந்த ஊர், உங்கள் குலதெய்வத்தோட அம்மன் என்னென்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க, ராத்தங்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அன்றைக்கி நம்ம அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஆனால் காலையில் போய் ஈவினிங் வந்துடுவோங்க. கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக போங்க. ஏன்னாக்கா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அங்கே டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் சந்தோஷமாக ஃபேமிலியோட. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க காலையில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போங்க. இந்த ஷர்ட்டை மடி இதுக்கு அடுத்து எங்கள் குலதெய்வம் பெரிய ஓசுரம்மன். அதாவது இந்த சிலை அங்கே இருந்த சிலை தான், இந்த அம்மன் அங்கே தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்தையும் போய் பார்க்குறோம். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தகவல் கொடுக்க போகிறோம், அதையும் பாருங்கள். பெங்களூர் இங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் மலை ப்ளஸ் பயிர், பச்சை பசைன்னு ஏரி. ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இதுதான் எங்கள் பெரிய ஓசுரம்மன் கோயில். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தகவல். இது பெங்களூர் டு சென்னை மிக சமயத்தில் இதை ரீச் பண்ண முடியும். அதாவது பெங்களூர் டு சென்னை, இல்லை சென்னை டு பெங்களூர் குறைந்த சமயத்தில் நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த ரோடு 3 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு ரோடு. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவை 3 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹைவே. அந்த ஒரு வில்லேஜுக்குள்ளே போகுது. இது ஒரு சந்தோஷம். இந்த ரோடு லாஸ்ட் இயர் வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்க்குறேன். அப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இதனால் நம்ம பெங்களூர் சென்னையிலேருந்து ரொம்ப குறைஞ்சபட்ச டைமில் ரீச் பண்ண முடியும். இது ஒரு மிக பிரம்மாண்டமான நேஷ்னல் ஹைவே. இது எங்கள் குலதெய்வம் இருக்கிற வில்லேஜில் கனெக்ட் பண்ணி போகுது. ஒரு வழியாக குலதெய்வம் தரிசனம் நல்லபடியாக ஆச்சு. ஸோ அடுத்த வருஷம் வரும்போது ஃபுல் வீடியோ என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் வீடியோவை எடுத்து நான் இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் குலதெய்வம் பேர், குலதெய்வம் கோயில் இருக்கிற ஊரை மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் வில்லேஜ், அதாவது எங்கள் குலதெய்வம் கோயில் அந்த ஊர் பெருமாள்நல்லூருக்குள்ளே போகக்கூடிய ஒரு வில்லேஜு. இந்த ரோடுக்கு நேராக மெயின் ரோட்டில் சின்ன சிலை இருக்கும், ஓசுரம்மன் சிலை. அதாவது இந்த பக்கம்தான் ஓசுரம்மன் கோயிலுக்கு போகணுன்ற ஒரு அறிகுறி மாதிரி, ஓகேங்களா? அதையும் இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோலேயே இருந்துட்டு பார்க்கலாம். இவங்க தான் அந்த அம்மன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் கண்டிப்பாக மொத்தம் ஃபுல் வீடியோ